அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் நானும் திருப்பதி நாராயணன் அவர்களும் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த கேபினெட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினெட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது குறித்தும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் பொதுவாக எதிர்கட்சிகள் 54 நாட்கள் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் போக போக தான் நாங்கள் இதெல்லாம் சரி பண்ண முடியும். நான் உடனடியாக எல்லாத்தையும் சரி பண்ண நான் சொல்லலை. நீங்க சொல்ல மாதிரி 54 நாள் தான் ஆச்சு. ஆனா அவங்களுடைய கட்சிக்காரங்களே தவறு செய்யறாங்க. எங்களோட பட்டியல் இருக்கு. அதன் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இருக்கு. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே பஸ் ஸ்டாண்டில் போகும்போது தாவைக்க பொறுப்பில் உள்ளவங்க பெண்களிடம் கேலி செய்வது போன்ற நிறைய குற்றங்கள் பெரம்பூரில் ரோட்டில் நடந்து போகும்போது கும்மிடிப்பூண்டில் நடந்த 3 வயசு குழந்தைகள் நடந்த சம்பவம் தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்கறாங்கல்ல, இதுக்கு என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க? இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளவு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு, நாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை அவங்க தெரிவிக்கணும்ல. அதுதான் நாங்க கேட்கிறோம். இல்ல, பலமுறை தாக்குதல் நடந்த விஷயங்கள ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்களை அவங்க தனித்தனி கட்சி பலமுறை தாக்குதல்ங்கிற நாங்க அவங்கள போய் தாக்குறதுல எங்களை அந்த அரசு மீது நாங்க பையனா குற்றம் சாட்டணும்னு சொல்லல. நாங்க உடனடியாக ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கறத சொல்லல. நீங்க நடவடிக்கை எடுக்க தவறிட்டீங்க அப்படிங்கறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் கூட்டிட்டு போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்து போட்டது மாதிரியே போட்டு அவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க. தொடர்ந்து இப்ப எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப 54 நாள் தான் ஆச்சு. ஒரு இடைத்தேர்தல் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. ஆனா இப்போ இந்த தேர்தல் எதற்கு? அப்போ குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அமைச்சர் சரத் போதைப் பொருளை பயன்படுத்தினாருங்க மேட்டர் அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு ஒரு மாத்திரை கொடுக்கவே முடியாது. இல்ல, அதாவது புகார் நேரடியாக எழுத்து மூலமா கொடுக்கல. இதை பத்தி நான் சொல்லி இருக்கிறோம். என்னன்னா அது யாரோ சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால செஞ்சாலும் குற்றம் தான். ஆனா ஒரு அமைச்சர் கூட்டியவங்க அது மட்டும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் மேலே குற்றச்சாட்டு. ஒருத்தர் பீர் குடிச்சிட்டே கடலுக்குள்ள வெளியே வராரு, அப்புறம் எல்லாம் நடக்குது. பட் இதெல்லாம் அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி தரப்பினர் மீதும் முழுக்க புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. இதை முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார், இப்ப ஆளுநர் அரசு திட்டங்களை பார்வையிடக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவிக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அதை முடியாதுன்னு சொன்னா இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறார் என்றுதான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி
ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இதையெல்லாம் அரசியலாக்கக்கூடாது. நம்முடைய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு போகும்போது, வைகையாற்றை கடந்து போகும்போது அப்ப கேட்டிருக்காரு, ஐயா தண்ணியே இல்லையன்னு கேட்டிருக்காங்க. தண்ணியே இல்லைன்னு கேட்கும்போது சௌராஷ்டிரா கல்லூரியில் போய் பேசும்போது அங்க ரெட் கிராஸ் சொசைட்டிய மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய மாநில தலைவர் வந்து அதனுடைய முழு பொறுப்பும் நம்முடைய கவர்னர் தான். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யாரு கவர்னரா இருக்காங்களோ அவங்க தான் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்காரு. அப்ப கேட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து நீங்க வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல என்ன தவறும் கிடையாது. இன்னும் கூட ஆளுநர் இன்னும் கூட சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுடைய பீகார் மாநிலத்தில் கூட சதீஷ் என்பவர் வந்து ஒரு நதியை வந்து அவர் பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த நதியில தண்ணியெல்லாம் வந்ததாக கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக ஆளுநர் எந்த முறையிலும் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரத்தை எடுப்பதற்காக எந்த முயற்சியும் கிடையாது. அப்படி இருந்தா அவங்க பதவி ஏற்கும் போது நிர்மல்குமாரை கூப்பிட்டு அவர் சொன்ன முதல்ல நாங்க வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தான் முதல்ல லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி நீங்க எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கீங்கன்னு எழுதி கொண்டு வாங்க அப்புறம் சொல்லி அவங்களை அட்வைஸ் பண்ணி முழு அதிகாரத்தை அவங்க போய் பதவியேற்பாளராக சம்மதித்ததும் நம்மளுடைய ஆளுநர் சொல்ல கேளுங்க. அதே மாதிரி ஒரு அரசாங்கம் தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை அப்படியே வாசிக்கணும். அது மத்திய அரசை பற்றி தவறாக எழுதியிருந்தா கூட வாசிக்கணும் உரிமை. அதையும் பற்றி கண்டுகொள்ளாமல் அவர் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை அப்படியே சட்டமன்றத்தில் வாசித்ததும் நம்மளுடைய ஆளுநர். அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் இப்போது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமா கொண்டு வாங்க, மாணவர்களுடைய எதிர்காலம் இதில் இருக்கு, சீக்கிரமா மெரிட்டின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ கொண்டு வாங்க, செஞ்சு தரணுங்க வேற சொல்லி இருக்கிறாங்க. ஆக இவ்வளவும் ஆளுநர் வந்து ஒரு அரசாங்கத்தின் மீது ஒத்துழைப்பு தரும்போது அதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. எதுலங்க யாருக்காக இல்ல யாருக்கு பின்புலமாக நாங்க இப்ப தாவக மீது குற்றச்சாட்டை தானே சொல்லி இருக்கிறோம். எங்க மீது குற்றச்சாட்டா நாங்க பின்புலமா இருந்தாலும் நாங்க அவர் மீது குற்றச்சாட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நிர்மல்குமார் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்க பகிரமா குற்றச்சாட்டு நாங்க வந்து யாருக்கு பின்புலமாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய கட்சி. மிகப்பெரிய ஒரு தலைவரை மோடி அவர்களை பெற்றிருக்கிற பாரத பிரதமர் பெற்றிருக்கிறோம். நிறைய திட்டங்களை தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. அதனுடைய திட்டங்கள் புத்தகங்கள் வெளியிட்டு அச்சிட போட்டு கொடுத்திருக்கிறோம். அதிக நாள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த வரலாறும் படைச்சிருக்கிறாரு, வரலாறு படைத்துக் கொண்டே இருக்கிறாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் பின்புலமா இருக்க வேண்டிய அவசியம். அண்ணாமலை